நான் இந்த மாதம் மட்டும் ஒரு 2000 ரெஸ்யூம் பார்த்துருப்பேன். 90% ஆஃப் ரெஸ்யூமில் ஒரே மாதிரியான தப்பு தான். பொதுவாக நாங்கள் ஏஜென்சியில் ரெஸ்யூம் ஸ்க்ரீன் பண்ணுவோம். அதை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ நேரம் கொடுப்போம் தெரியுமா? ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ். அந்த 10 செகண்ட்ஸில் எப்படி ஒருத்தர் ரிஜெக்ட் ஆகாரு? நம்பர் 1, இம்ப்ராப்பர் ஃபோட்டோ. ஸோ பைக் பேக்ரவுண்ட் இருக்கும், இல்லைனா ஒரு ஃபார்மல் ஃபோட்டோ இருக்கும். ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஸ்டுடியோவில் கூட ஃபோட்டோ எடுத்துருக்க மாட்டாங்க. நம்பர் 2, அப்ஜெக்டிவ்னு ஒரு விஷயம் இருக்கும், அதை முதல்ல டெலீட் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக ட்ரேட், இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், கீ ஸ்கில் இதெல்லாமே ஒரு வரியில் கொடுத்துக்கோங்க. தென் சர்டிஃபிகேட் அவைலபிள்னு டைப் பண்ணியிருப்பாங்க, ஆனால் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது ஒரு தப்பு. வாட்ஸ்அப் நம்பர் அல்டர்னேட்டிவ் நம்பர் கொடுத்துருப்பாங்க, பட் ஆனால் காண்டாக்ட் பண்ணால் அந்த நம்பர் மிஸ் ஆகிடும். அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களோட கம்பெனி பேர் மட்டும் கொடுத்துருப்பீங்க, நீங்கள் என்ன வேலை பார்த்துருப்பீங்கன்னு எழுதியிருக்க மாட்டீங்க. பொதுவாக உங்களோட ரெஸ்யூம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் இன்டர்வியூ வரைக்கும் போக முடியும். ரெஸ்யூம் நல்லா இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்கில்லாக இருந்தால் கூட உங்களால் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது. ஒரு ப்ராப்பரான ரெஸ்யூம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ரெஸ்யூம்னு டைப் பண்ணுங்கள்.